அதிமுக தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். ஆனா இப்போ திமுக ஒரு பக்கம் அணி அமைச்சிருக்கீங்க, பாஜக தலைமையில நிறைய கட்சிகள் ஒரே அணியில திரண்டுட்டு இருக்காங்க. அதிமுக பக்கம் பெரிய கட்சிகள் போல. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா? இது எப்படி இருக்குன்னு? திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2018 ஒரே அணியாக இருக்கிறோம், கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், தொடர்ந்து இணைந்து இயங்கி வருகிறோம். ஒரே கூட்டணியாக இருந்தவர்கள் சிதறிப்போனார்கள். பாஜக, அதிமுக, பாமக கூட்டணியினர். அந்த கூட்டணியில் அதிமுக, பாமக இரண்டும் தான் வாக்கு வங்கியுள்ள கட்சி. பாஜக கூட்டணியில் இப்போது அவர்கள் சிதறி நிற்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பாஜகவோடு போய் சேர்ந்திருக்கிறது. அது 0+1 என்று சேர்ந்தாலும் ஒன்று தான் மதிப்பு. பாஜக 0, பாமக 1 என்று கணக்கு வைத்தால் அது ஒரு மதிப்பு தான். அதில் பெரிய வாக்கு வங்கி வலிமை என்பது கூடவில்லை, பெருகவில்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற கட்சிகள், வாக்கு வங்கி உள்ள கட்சிகளாக தெரியவில்லை. இன்னும் அவர்களும் போய் தங்களை அதில் இணைத்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. நாளையிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்குகிறது. இன்னும் பாஜக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை, அதிமுக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை. திமுக கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது, வலுவாகவும் இருக்கிறது, இணைந்து கட்டுக்கோப்பாகவும் இயங்குகிறது. இல்லை, பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையில் தன்னோடு சேருகிற கூட்டணி கட்சிகளையே ஊடுருவி அவர்களை நீர்த்து போகச் செய்து வலுவிழக்கச் செய்வது அவர்களின் உத்திகளுள் ஒன்று. வட இந்திய மாநிலங்களில் அப்படி பல தோழமை கட்சிகளை அவர்கள் அப்படி டைலூட் செய்திருக்கிறார்கள், நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். அதிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி, நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலான கட்சி, மகாராஷ்டிராவிலே சிவசேனா கட்சி, இப்படி பல கட்சிகளை சொல்லலாம். தோழமை கட்சிகளுக்குள் ஊடுருவதும் அவர்களை தங்கள் பயப்படுத்திக் கொள்வதும் அதன் மூலம் அந்த கட்சிகளை உடைப்பது, பலவீனப்படுத்துவது, அவர்களையே தங்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது என்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவர்களின் வாடிக்கை. அதுபோலத்தான் இப்போது அதிமுகவையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், பாமகவையும் செய்து கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் தெரிந்தே பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. விழுப்புரம் காரணம், இதில் என்ன காரணம் இருக்குது? இதில் காரணம் கட்சியில் முடிவு செஞ்சுருக்கோம், உயர்நிலைக்குள்ள முடிவு செஞ்சுருக்கோம். அது களத்துக்கு போனால் தான் தெரியும். இப்போ வந்து பாஜகவுல பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் யுக்தியா வந்து பிரச்சாரங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. பிரதமர் நிறைய வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல உங்களுக்கு முன்வைக்கப்பட்டுள்ள சவால்கள் ஒண்ணுமே இல்லையா? இல்லை, பாஜக வந்து இங்கே ஒன்றும் ஒரு பெரிய ரோல் எதுவும் பண்ணிட முடியாது. பிரதமர் வரலாம் போகலாம். அதனால் அவங்க வந்து பாமகவுக்குள்ளே ஊடுருவி ஏதாவது தங்கள் வாக்கு வங்கியை வலிமைப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர, இங்கே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா மேற்கொள்ளவிருக்கிற எந்த மாய்மால அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இரையாக மாட்டார்கள், பலியாக மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரும் மாற்றம் வரும். அதை முன்வச்சு தான் வந்து பாமக வந்து பாஜகவோட நாங்கள் கூட்டணியில் இணைந்திருக்கோம்னு அன்புமணி சொல்றாரு. தமிழிசை ராஜினாமா செய்து தேர்தல் அரசியலுக்கு வராங்க. இதெல்லாம் வந்து பாஜக வேற திட்டம் பண்றாங்களா, இல்லை வந்து நாங்கள் இரட்டை இலக்கில் வந்து வாக்கு சதவீதம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசி வராங்க. ஒரு மாற்றம் அதெல்லாம் அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள். இது 2001 எனக்கு இப்போ தேர்தல் அரசியல் அனுபவம் இருக்கிறது. 2001 அவர்கள் வந்து திமுகவோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அதன் பிறகு அதிமுகவோடு கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அவர்கள் இது புதிதல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்ற முயற்சிப்பது என்பது புதிய முயற்சி அல்ல. ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால், அந்த காலத்தில் கலைஞர், ஜெயலலிதா போன்ற கவர்ச்சி மிகு தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களால் அப்போது பெரிய அளவில் ஊடுருவ முடியவில்லை. இப்போது அந்த தலைவர்கள் இல்லை என்கிற நம்பிக்கையில் காய் நகர்த்துகிறார்கள். எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும் என்று பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனாலும் நான் அடித்து சொல்கிறேன்,
ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுகவும் சரி, கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட திமுகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு இடம் கொடுக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியை இவர்கள் இப்போது உள்வாங்கி இருப்பதன் மூலம் அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே இவர்களுக்கென்று தனியே ஒரு வாக்கு வங்கி, புதிய இளைய தலைமுறையினரின் வாக்கு வங்கி உருவாவதற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் நினைப்பதைப் போல தமிழ்நாட்டில் எளிதாக அவர்களால் எதையும் சாதித்து விட முடியாது. மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வைக்கப்படக்கூடிய அந்த வாக்குறுதிகள் என்ன? இப்ப பிரச்சாரம் எல்லாம் தொடங்க போறீங்க. அது தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லுவோம். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரச்சார உத்திகளையும் சொல்லுவோம். இப்போதைக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கான மேலிட பொறுப்பாளர்களாக வன்னியரசு, குணவழகன், நாவரசன் ஆகிய மூவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர்களாக பாவரசு, சூகா விடுதலை செழியன், இராக் இட்டு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 தொகுதிகளின் களப்பணிகளையும் தமிழ்நாடு அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் தோழர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருகிற தேர்தல் பணி பொறுப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தலைமை தேர்தல் வியூக பொறுப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படுகிறார். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, த பூத் கமிட்டி கோஆர்டினேஷன், வார் ரூம் ஹெட் என்கிற இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்படுகிறார். அதிமுக பிஜேபி டீமாகத்தான் கருதப்பட்டிருக்கிறது. தலித்துகளும் இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியான நாடகம் நடக்குது அப்படின்னு சிஎம் கூட வலியுறுத்தியிருக்கிறாரு. இதை நான் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் பெரிய கருத்தியல் முரண் ஏற்பட்டு விலகி தனித்தனியே தேர்தலை சந்திக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்ற உத்திகளை கையாளுவது என்பது வாடிக்கையான ஒன்று. ஆகவே மோடி அவர்களோடோ அல்லது அமித்ஷா அவர்களோடோ முரண்பட்டு கருத்தியல் சார்ந்த முரண்களால் வெளியேறி அதிமுக தேர்தலை சந்திக்கவில்லை. உள்ளூர் தலைவர் அண்ணாமலையோடு ஏற்பட்ட முரண்பாடு, அவ்வளவுதான். அதற்காக அவர்கள் தனியே வந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியபடி தொடர்ந்து பாஜகவோடு பயணித்தால் தங்களின் அணிகள் கலகலத்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. கட்சியின் கீழ்மட்ட அளவிலான தொண்டர்கள் பாரதிய ஜனதா சதி அரசியலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்கிற அச்சத்தாலும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே வந்து விடுவோம் என்று வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நாம் அதை எப்படி யூகமாக கணிக்க தோன்றுகிறது என்றால், சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக அணி பெற்றுவிடாமல் தடுப்பதற்கு, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது சிதறடிப்பதற்கு தனித்து நிற்பது அவசியமானது என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நாங்கள் கணிக்கிறோம். ஆனாலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு உண்மையை உணர்வார்கள். இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறுகிற யாரும் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவை ஆதரிக்கிற முடிவை எடுக்க மாட்டார்கள். அதிமுகவின் நிலையை அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இப்போது தேர்தலில் மைனாரிட்டி வாக்குகளை வாங்கிய பிறகு, வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை சிறுபான்மை சமூகத்தினர் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். விரைவில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறோம். ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறோம். உங்களுக்கும் அறிவிக்கப்படும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆளுநர் பதவிங்கிறது ஒரு எம்பி பதவியை விட, அமைச்சர் பதவியை விட பெரியது தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் தகுதிப்படி பார்க்குற போது.
ஆளுநராக இருந்த ஒருவர் எம்பியாக வர நினைப்பது ஏன் என்று தெரியவில்லை. சார், நம்ம நாட்டுல தேர்தல் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்குது. இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சிச்சிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டா என்னது? சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்குது, கேம்பெயின்லாம் போகும், அந்த நேரம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அந்த நேரத்துல இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும், மக்கள்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் நின்னது கிடையாது. சிரிக்க தோன்றுகிறது. அவங்க சிரிப்பு மூட்டுறாங்க, சிரிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இது வரைக்கும் அவங்க தேர்தல் நின்னது கிடையாது. இது வரைக்கும் தேர்தல் நின்னது கிடையாது. அவங்க இது வரலும் தேர்தலில் நின்னதில்லை. அதனால் அவங்களுக்கு பானைச்சின்னம் தான் பானைச்சின்னம் தான் சொல்லியாச்சேன். முதலே சொல்லிட்டுல பானை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோங்க. பானை சின்னத்துக்கு நாங்கள் வந்து 4 ஸ்டேட்டுக்கு கேட்டிருக்கோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அதனால் எங்களுக்கு காமன் சிம்பல் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.